யாருடைய வாழ்க்கையிலேயோ கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, சூழ்நிலையின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த சிறையிருப்பை எங்கள் கர்த்தர் மாற்றுகின்றவராய் இருக்கிறார். நீங்கள் சொப்பனம் காண்கிறது போல இருக்கும். பிரியமானவர்களே, 126வது சங்கீதத்தின் முதல் வசனத்திலே, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். இந்த சொப்பனம்ல 2 விதமான சொப்பனம் நம்ம பார்ப்போம். ஒன்று பானபாத்திரக்காரன் பார்த்தான் பாருங்க, அந்த மாதிரி ஒன்று தலையை தூக்கும், சிறையில் யோசேப்பு சொல்லி கொடுக்குறார் பாருங்க, அது மாதிரி. இன்னொன்று தலையை எடுத்துரும். இப்போது நம்ம சில நேரங்களில் நம்முடைய சொப்பனங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுவோம், கிடைக்காது, கஷ்டப்படுவோம், ஏஞ்சி ஏண்டா இந்த மாதிரி ஒரு கனவுன்னு நம்ம யோசிப்போம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அப்படியே மிதந்து போகிற மாதிரி ஒரு கனவு, எல்லாமே நான் நினச்சி கூட பார்க்கலையே, இதெல்லாம் நடக்குதே அப்படி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கனவு போல இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு உங்களுடைய சிறையிருப்பை மாற்றும் போது, சீயோனின் சிறையிருப்பை மாற்றும் போது சொப்பனம் காண்கிறது போல இருக்கும் என்று சொல்லி, இந்த சிறையிருப்பு என்று சொல்லும்போது இதை குறித்து கொஞ்ச நாளாக நான் பேசிட்டு வரேன். நம்முடைய கட்டுப்பாட்டில் நாம் இல்லை. சிறையிருப்பு என்று சொல்லும்போது வேற யாரோ நம்மை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் அந்த சூழ்நிலை உங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றது, இல்லை ஒரு நபர் உங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார், இல்லை ஒரு பர்டிகுலர் இந்த நிலை மாறும் வரை இப்படி தான் இருக்கோன்ற ஒரு நிலை உங்களுக்கு இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறார், சீயோனின் சிறையிருப்பை மாற்றும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல இருக்குமாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க சொப்பனம் காண்கிறது போல கடவுள் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய இருக்கின்றார். நீங்கள் சிறையிருப்பு மாறும் பொழுது அப்படி நடக்கும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, ஒரு ஊர்ல இப்படி ஒரு இராணுவ வீரர் இருந்தாரு. அவருக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் இருந்தாங்க. எல்லையிலே அவர் பணியிடம் செய்யப்பட்டிருந்தார். அந்த இடத்திலே அவர் பாதுகாப்புக்காக சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் போது ஒரு முறை சிறைப்பிடிக்கப்படுகின்றார் எதிரிகளினாலே. சிறைப்பிடிக்கப்பட்டு அவர் எங்கே போனார்னு தெரியாது. நாட்கள் கழிந்தது, வாரங்கள் கழிந்தது, மாதங்கள் கழிந்தது. ஒவ்வொரு வருடமாய் போக போக அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு தெரியுது. ஆனால் எங்கே இருக்கிறாரு, என்ன ஆச்சு, எந்த ஒரு நியூஸுமே இல்லை அவங்களுக்கு. அப்படியே அவங்க எல்லாருமே ரொம்ப ஹோப்லெஸ் கண்டிஷனில் நம்பிக்கை இழந்து இருக்கும்பொழுது அம்மா மாத்திரம் ஜெபிச்சுட்டே இருந்தாங்க, எப்படியாவது என் கணவனை என்னிடத்துல கொண்டு வந்து சேர்த்து விடுங்க ஆண்டவரே என்று சொல்லி. அப்படி ஜெபிக்கும்போது ஒரு நாள் காலையில் கதவு தட்டுகிற சத்தம் கேட்கின்றது. கதவை திறந்து பார்த்தா இவர் நிற்கிறாரு, இராணுவ வீரர் நிற்கிறாரு. அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் கனவு காண்கிறதை போல இருந்ததாம். எல்லாரும் சொப்பனம் காண்கிறது போல எல்லாரும் திரும்ப ஒன்று கூடினார்களாம். பிரியமானவர்களே, அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் திரும்ப உங்கள் வாழ்க்கையில தருவார். யாருடைய வாழ்க்கையிலேயோ கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, சூழ்நிலையின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த சிறையிருப்பை எங்கள் கர்த்தர் மாற்றுகின்றவராய் இருக்கிறார். நீங்கள் சொப்பனம் காண்கிறது போல இருக்கும். தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, யாரோ ஒருத்தர் கர்த்தாவே இங்கே சொப்பனம் காண்கிறதை போல மாற்றப் போகிறீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கின்றார்கள் கர்த்தாவே. அந்த கட்டுப்பாடு ஆண்டவரே ஒரு சிறையிருப்பாய் இருக்கிறபடினாலே நீ மாற்றி போடும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டு கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.